எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவுல் எடுத்து அதில் நான் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். சுடு தண்ணி சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். குழச்ச மாவை ஒரு 2 மணித்தியாலம் மூடி நல்லா ஊற விடுவோம். பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். சூடான பிறகு உள்ளி கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். கொஞ்சமா மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். அடுத்ததா கட்டர் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். அதையும் நல்லா ஒருக்கா கலந்து கொள்ளுவோம். ஒரு தேக்கரண்டி சீனி சேர்த்து கொள்ளுவோம். சீனி சம்பல் தயாராகிட்டு மாவை சம துண்டுகளாக எடுத்து வட்டமாக்கி ஒரு 10 நிமிடம் நல்லா ஊற விடுவோம். எடுத்து நல்லா தட்டி நடுவில் சீனி சம்பல் சேர்த்து எங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பனிஸை எடுத்துக்கொள்வோம். நல்லா கலராக வர முட்டை மஞ்சள் கருவை எடுத்து நல்லா பீட் பண்ணி பனிஸுக்கு மேலே பூசிக்கொள்ளுவோம். அவனை 10 நிமிடம் 180 பாகை சீல ஃப்ரீ ஹீட் பண்ணி 20 நிமிடம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம்.